நீங்கள் யூசர் ஃப்ளோ, ஸ்கெட்ச் அண்ட் wireframes இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்மேப் போட்டுருங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட்டில் மொத்தமாக எத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அதுக்கு நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும், எவ்வளோ ஸ்க்ரீன் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்குன்றதை உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி டிசைன் ரிலேட்டடாகவும் நிறைய யூசேஜ் இருக்கு சைட்மேப் வச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி சைட்மேப் கிரியேட் பண்ணுறதுன்ற டீட்டெயிலாக வித் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு சைட்மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் இங்கே டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ சைட்மேப்? உங்கள் வெப்சைட்டையோ இல்லை உங்கள் ஆப்பையோ நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் கைஸ் சைட்மேப். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராடக்டோட ஆர்கிடெக்டை உங்களால் விஷுவலாக பார்த்துக்க முடியும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற நேவிகேஷன்ஸ்லாம் யூசரோட மென்டல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் தேர்ட், உங்கள் ப்ராடக்ட்குள்ளே இருக்கிற கான்டென்ட்ஸையும் இன்ஃபர்மேஷன் ஹையரார்க்கியும் நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் லாஸ்ட்லி ஃபோர்த், இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க எத்தனை ஸ்க்ரீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு தாங்க சைட்மேப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சைட்மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை சைட் பை சைட் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் guys வித் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 4 சிம்பிள் ஸ்டெப்ஸில் எப்படி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சைட் மேப் கிரியேட் பண்ணுறதுன்றதை இப்போ கற்றுக்கலாம் வாங்க. சைட் மேப் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்குள்ளே யூசர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்கையுமே லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள் கைஸ். இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈவென்ட் புக்கிங் பிளாட்ஃபார்மோட சைட் மேப் நான் இங்கே போட்டிருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூசர் டாஸ்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டை டிஸ்கவர் பண்ணுறது, அதை சர்ச் பண்ணுறது, ஃபில்டர் மூலமாக அவங்களுக்கு தேவைப்படுற ஈவெண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கிறது, ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டிக்கெட்டை புக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டாஸ்க்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் யூசர்ஸோட டாஸ்க். இதை நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது யூசர்ஸ் எப்படி உங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகே இந்த டாஸ்க்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுனா யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு ஈவெண்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதை எப்படி சர்ச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கோ, அவங்க என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணுவாங்க கைஸ். சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, இந்த டாஸ்க்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் மெயின் கேட்டகரிஸாக குரூப் பண்ணுங்கள். கேட்டகரிஸ் இன் த சென்ஸ் மெயின் ஸ்க்ரீன்ஸ். ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே என்னென்ன மெயின் ஸ்க்ரீன்ஸ் இருக்க போகுது அதை ஃபஸ்ட்டு இங்கே கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் எதெல்லாம் மெயின் ஸ்க்ரீன்ஸ், எதெல்லாம் சப்ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லிட்டு. மெயின் ஸ்க்ரீன்ஸ்னால் ஹோம் ஸ்க்ரீனுக்கு உள்ளே வர எல்லா ஸ்க்ரீன்ஸ் தான் மெயின் ஸ்க்ரீன்ஸ். லைக் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டு, சர்ச்சு, அதுக்கப்புறமா ஈவெண்ட் டீட்டெயில்ஸு, மை டிக்கெட், யூசர் ப்ரொஃபைல், நோட்டிஃபிகேஷன்ஸ், விஷ் லிஸ்ட், கேலண்டர் இன்டிகிரேஷன், ஹெல்ப், செட்டிங்ஸ் இன் ஸ்டாட்டிக் பேஜஸ், இதெல்லாமே ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளவே வந்துடும். ஹோம் ஸ்க்ரீன் உள்ளே இருந்து தான் இதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும். இது ஒரு சப்ஸ்க்ரீன். ஸோ இது செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் மெயினாக செட்டிங்ஸ் மட்டும் மெயின் கேட்டகரிஸை இங்கே கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ப்ரோ, எப்படியெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆர் உங்கள் காம்படிட்டரோட ப்ராடக்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது வெப்சைட்டாக இருந்தால் அதிலே சில வெப்சைட்ஸ் சைட் மேப் போட்டிருப்பாங்க. அந்த சைட் மேப்பை பார்த்தாலே எதுக்கெல்லாம் ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஒரே கிளான்ஸில் உங்களால் பார்த்துட முடியும். சைட் மேப் இல்லாத பட்சத்தில் உங்கள் காம்படிட்டர்ஸ் கிட்ட நீங்கள் அவங்க ஸ்க்ரீன்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணும்போது எழுதிட்டே வாங்க என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களோட சைட் மேப் கிடச்சிடும். ஸோ பேசிக்காக தாங்க செகண்ட் ஸ்டெப். நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ண டாஸ்க்ஸை மெயின் ஸ்க்ரீன்ஸாக கேட்டகரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற சப்ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னென்னது லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவென்ட் புக்கிங் பிளாட்ஃபார்மில் என்ன சப்ஸ்க்ரீன்ஸ் வரும்னா, ஃபீச்சர் ஈவெண்ட்ஸ், அப்கமிங் ஈவெண்ட்ஸ், இதெல்லாமே சேம் ஸ்க்ரீன்ஸ் தான், பட் டெம்ப்ளேட்ஸ் தானே. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் போட மாட்டீங்கன்னு நினச்சிங்க, அது கடைசியாக தான் நாங்கள் பார்த்துப்போம், ஜஸ்ட் எல்லாமே சேம் ஸ்க்ரீன்ஸ் தானே நினச்சிங்கன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் இட் ஹியர். நீங்கள் வெறும் ப்ரௌஸ் ஈவெண்ட்ஸ்னு மட்டுமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் பார்த்துக்கோங்க. சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு ஒரு பேஜ், அப்படி ரிசல்ட் வரலன்னா அதுக்கு ஒரு பேஜ், இல்லை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் ரிசல்ட்ஸ் வரக்கூட ஒரு பேஜ். ஃபில்டர் ரிசல்ட்ஸ்ன்றது ஒரு டெம்ப்ளேட் தான், பட் இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்க்ரீன் தான். அதனால் அது இங்கே காமிச்சிருக்கேன். பட் யூ டோன்ட் ஹேவ் டு ஷோ இட் டு இட். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை நீங்கள் சைட் மேப்புக்கு அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபைன் தான். ஏன்னா எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகுது. ஏன்னா முக்கியமான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி ஈவெண்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா, மெயின் ஈவெண்ட் பேஜ், ஆர்கனைசர் ப்ரொஃபைல் பேஜ், ரிவ்யூஸ் பேஜ், புக்கிங்ஸ், இது எல்லாமே இங்கே வந்துடும். அதே மாதிரி யூசர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, எடிட் ப்ரொஃபைல், பேமெண்ட் மெத்தட்ஸ், விஷ் லிஸ்ட்,
சேவ்ட் ப்ரிஃபரன்சஸ், அக்கௌண்ட் செக்யூரிட்டி இதெல்லாமே இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் மெயின் ஸ்க்ரீனாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பேன். விஷ் லிஸ்ட்டுன்றதை நீங்கள் இங்கே கேட்டகரைஸ் பண்ணுறது தான் மெயின் விஷயமே இல்லை கைஸ். இங்கே அந்த ஸ்டெப் 3ல் சப்ஸ்க்ரீன்ஸை நீங்கள் வந்து சப் பேஜஸ் நீங்கள் வந்து இங்கே லிஸ்ட் ஆன் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இது இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், இது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் லாஜிக் திங்க் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் லாஜிக் இருக்கணும் நம்ம ஸ்க்ரீன்ஸ்க்கு, இதுதான் கரெக்டான லாஜிக்னு திங்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே எழுதிடுங்க கைஸ். இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் ஆன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டாக இருக்கணும்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். என்ன மெயின் கேட்டகரிஸ் தோணுதோ அதை மெயின் கேட்டகரிஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து சப் பேஜஸ் கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸோட லாஜிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ், உங்களுக்கு வந்து நான் சைட் மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் 3 வரைக்கும் பண்ணிங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சராக நீங்கள் வந்து மேப் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களால் அந்த லாஜிக்ஸை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் இது வரும், இல்லை இது வராது, அந்த மாதிரி உங்களுக்கு லாஜிக்ஸ் கரெக்ட் பண்ணிக்க தெரியும். அண்ட் தென் ஃப்ளோ எப்படி இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பேஜ் வரப்போகுது, மெயின் ஸ்க்ரீன்ஸ் டாப் லெவல் ஸ்க்ரீன்ஸ் என்னெல்லாம் வரப்போகுதுன்ற நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை பார்த்து கற்றுக்க முடியும். சைட் மேப்னால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோல்டர் லெவல், பாட்டம் சர்ஃபேஸ் லெவலில் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆன் பண்ணப்படும். அதுதான் சைட் மேப். ஸோ ஸ்டெப் 3 வந்து மெயின் ஸ்க்ரீன்ஸோட சப்ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னன்றதை லிஸ்ட் ஆன் பண்ணுறது. அண்ட் தென் ஸ்டெப் 4 இந்த சப்ஸ்க்ரீன்ஸோட நெஸ்டட் பேஜஸ்லாம் என்ன, நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னன்றதை இங்கே லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்க்ரீன்ஸுக்கு நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்காது கைஸ், இல்லைனா விட்ருங்க. நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்குன்னா சர்ச் சஜஷன்ஸ், ரீசன்ட் சர்ச், இதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் சர்ச் கிளிக் பண்ண உடனே ரீசன்ட் சர்ச்னு வரும். அதை கிளிக் பண்ணி ரீசன்ட் சர்ச்சில் என்னெல்லாம் பண்ணணுன்றது வரும்ல. ஸோ அங்கே ரீசன்ட் சர்ச்சோட என்டையர் இது வச்சுருப்போம். அதே மாதிரி சர்ச் சஜஷன்ஸ், உங்கள் சர்ச்சை பேஸ் பண்ணி அதோட ஏஐ வந்து சர்ச் சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வச்சு அதை ஒரு ஸ்க்ரீனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால தான் அதை நீங்கள் சப் ஸ்க்ரீனாக ஆட் பண்ணியிருக்கேன் சர்ச் ரிசல்ட்ஸில். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டீட்டெயில்ஸில் ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் இருக்கா, அந்த ப்ரொஃபைல் பேஜில் ஆர்கனைசர் கண்டக்ட் பண்ண எல்லா ஈவெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதை வியூவால் கொடுக்கும்போது அதை எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரீனாக காமிக்க போகிறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அது ஒன்று நெஸ்டட் ஸ்க்ரீன். அதே மாதிரி ரிவ்யூ பேஜில் ரீட் ஆல் ரிவ்யூஸ்னு இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரிவ்யூஸ் காமிச்சு அதுக்கப்புறமா ரீட் ஆல் ரிவ்யூஸ்னு கொடுத்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட எல்லா ரிவ்யூஸுமே இங்கே வந்துடும். ஆர் அந்த ஆர்கனைசரோட எல்லா ரிவ்யூஸும் இங்கே வந்துடும். அதே மாதிரி புக்கிங்ஸ் பார்த்திங்கன்னா புக்கிங்ஸில் நிறைய சப் பேஜஸ் இருக்கும். புக்கிங்ஸில் நெஸ்டட் பேஜஸ் இருக்கும். ஆட் ஆன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா மாடிஃபை டிக்கெட் ஆட் ஆன்ஸ், அதெல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ சிம்பிள். இதோட என்னென்ன சப்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் ஆன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே உங்களால் கரெக்டாக ஒரே ஷார்ட்டில் கண்டுபிடிச்சிட முடியாது கைஸ். அதனால தான் நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சைட் மேப்பாக போடுவோம். நம்ம ஒரு சைட் மேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் கைஸ் லாஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ண பிறகு இது ஒரு மேப்பாக போட்டு லாஜிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க போய் பார்ப்போம். இதுதான் கைஸ் ஈவென்ட் புக்கிங் பிளாட்ஃபார்மோட ஒரு சைட் மேப். இது ஹோம் பேஜ். அதே மாதிரி ஹோம் பேஜ்குள்ளே மை டிக்கெட்ஸ், ப்ரௌஸ் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட் டீட்டெயில் பேஜ், அதுக்கப்புறமா சர்ச் அண்ட் ஃபில்டர், கேலண்டர், யூசர் ப்ரொஃபைல், சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் சென்டர், ஸ்டாட்டிக் பேஜஸ், அதாவது அபவுட்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். இதெல்லாம் தாங்க ஸ்க்ரீன்ஸ். அதில் நான் எப்படி லிஸ்ட் ஆன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இங்கே நான் மேப் பண்ணிட்டேன் கைஸ். ரொம்ப சிம்பிள். இதை வச்சு தான் நீங்கள் வந்து லாஜிக்ஸ் தான் கரெக்டாக இருக்கா, இப்படி போனால் தான் ஸ்க்ரீன் வரணுமா, இல்லை யூசர்ஸோட மென்டல் மாடல் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸில் பேமெண்ட் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து யூசர் ப்ரொஃபைல் இல்லாமல் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இதுவே என்ன மாதிரி மென்டல் மாடல் மாறலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து யூசர் ப்ரொஃபைலில் பேமெண்ட் மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். அது யூசரோட மென்டல் மாடல் படி செட்டிங்ஸில் இருந்ததுன்னா செட்டிங்ஸில் நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சுருங்க. அது எப்படி மென்டல் மாடல் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யூசர் இன்டர்வியூவில், யூசர் சர்வேயில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா யூசர்ஸை நீங்கள் அவங்களோட நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ண போவீங்க. ஸ்கெட்சில் வந்து எலமெண்ட்ஸ், என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரி நேவிகேஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து சிப்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து இதுக்கு பேஜ்னேஷன்ஸ் போதுமா, இல்லை அக்கார்டன் போடுமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் ஸ்க்ரீனில் விஷுவலாக காமிக்க போகிற எலமெண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் அது ஃபர்ஸ்ட் சைட் மேப்பை ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் இப்படி தான் இருக்க போது, இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் வரப்போகுதுன்றது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கெட்ச் போயிடலாம் கைஸ். அதுக்கு தாங்க சைட் மேப் போகிறது. எந்த ஸ்க்ரீனும் விட்டு போயிடக்கூடாது, எல்லாமே கரெக்டாக வரணும். ப்ளஸ் லாஜிக் கரெக்டாக இருக்கா,
யூசர்ஸோட மென்டல் மாடல் படி இருக்கா அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். தட்ஸ் இட் கைஸ். இதுதான். ஸோ ஒரு சைட் மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஒரு சைட் மேப் கைஸ், இது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அண்ட் தென் சைட் மேப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் கைஸ் இருக்கும். இதோட சப்ஸ்க்ரீன்ஸ்லாம் வரும். சப்ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறமா அது கீழே வர நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சைட் மேப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு இது கரெக்டாக இருக்கும் கைஸ். அது ஏன் ப்ரோ மொத்தமாகவே சைட் மேப்பே போட்டுக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் நீங்கள் லாஜிக் டெஸ்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் இந்த மெயின் டாப் லெவல் ஸ்க்ரீன்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் லாஜிக் டெஸ்ட் பண்ணணும். லாஜிக்லாம் கரெக்டாக இருக்கா, மென்டல் மாடல் படி வச்சுருக்கோமா, அதாவது யூஸரோட மென்டல் மாடல் படி நம்ம வந்து இங்கே எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இங்கே நீங்கள் தவற விட்டிங்கன்னா மொத்தமே சொதப்பிடுவீங்க. ஸோ அதனால தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர விஷயம் தான் சைட் மேப்ஸ். ஏன்னா இதை நீங்கள் லாக் பண்ண பிறகு இதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்க்ரீன்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இது லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் நீங்கள் இதோட நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்பீங்க. சப்ஸ்க்ரீன்ஸ்லேயே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்பீங்க. ஸோ அப்படி நெஸ்டட் ஸ்க்ரீன்ஸ் வரும்போது ஏதாச்சும் லாஜிக் இடிக்குது, தப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எசிட்டேட்டே பண்ணாதீங்க. ஏன்னா சைட் மேப் தான் கடைசியாக நீங்கள் லாக்இன் பண்ண போகிற விஷயம். அதுதான் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்க போகுதுன்றதை சொல்லும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் வந்து இங்கே என்ன ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணேன்னா, அந்த சைன் அப் லாகின் பேஜ் ஸ்க்ரீன்ஸு, அதுக்கப்புறமா அந்த உள்ளே வந்தோடனே அந்த ஆன்போர்டிங்ஸ்லாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் போயிருக்கீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட்டரா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல, அவங்களோட பேலட்டை நம்ம செட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இங்கே வரும். பட் அதெல்லாம் வந்து பேசிக்காக அது வந்து ஒரு காமன் சென்ஸ் தானே. நம்ம அதெல்லாமே பண்ணிவிட்டு சைன் அப் லாகின்லாம் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வருவோம். ஸோ அது நான் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். ஹோம் ஸ்க்ரீனுக்கு மேலே வரும், அது அவ்வளோதான். நான் வெறும் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து என்னெல்லாம் வருமோன்றதை மட்டும் தான் போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். சைட் மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு, இது சைட் மேப், இது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இப்படி தாங்க 4 சிம்பிள் ஸ்டெப்ஸில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சைட் மேப் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் உங்கள் டிசைன் ஸ்கில்ஸை ஸ்மார்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம இந்த டிசைன் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். I'll definitely make a video about it. நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.